ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒரு ஸ்பெஷல் கிச்சன். நம்ம இன்னைக்கு ஓரியோ பிஸ்கட் வச்சு ரொம்பவும் டேஸ்டான முறையில் சாக்லேட் டேஸ்ட்டில் கேக் ஒன்று செய்ய போகிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்களா இருந்தால் ஃபோர் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓரியோ பிஸ்கட் 2 பாக்கெட் எடுத்துக்கிறேன். பிஸ்கட்டில் இருக்கிற க்ரீம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பிஸ்கட் மட்டும் பொடி பண்ணி வச்சுக்கிறேங்க. அடுத்தது ஒரு பவுலில் 2 முட்டை உடச்சி ஊற்றிட்டு இது நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம். முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பொடி பண்ணி வச்சுருக்கிற பிஸ்கட் தூளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை இந்த மாதிரி உருக்கி ஊற்றிட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் அளவு பொடி பண்ண சர்க்கரையை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 கப் அளவு மைதா மாவு, 1 பிஞ்ச் சால்ட், 1/2 கப் அளவு கொக்கோ பவுடர், 1/4 கப் அளவு ரீஃபண்ட் ஆயில் இப்போ இதெல்லாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு கேக் பேட்டர் கெட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நான் பால் எதுவும் சேர்க்கலை. அடுத்தது ஒரு கேக் டின்னில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மைதா மாவு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கேக் பேட்டரை இதில் ஊற்றி நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு இட்லி பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்டு போட்டு அதில் கேக் டின் உள்ளே வச்சுக்கலாங்க. 30 to 40 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா கேக் ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ கேக் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆரங்க வச்சுட்டு அப்புறமா ஓரங்களை எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி தட்டு போட்டு கவுத்தி எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவும் சூப்பரான டேஸ்டான அதுவும் சாஃப்டான சாக்லேட் கேக் மாதிரியே ரொம்பவும் டேஸ்டான முறையில் கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. இது அப்படியே கூட சாப்பிட்லாம். நான் கொஞ்சம் அழகாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இதில் டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணி ஊற்றிருக்கேன். அப்புறம் குட்டி குட்டி சாக்லேட் பால்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் ஓரங்களெல்லாம் டிஜிகேட் கோகோனட் எல்லாம் போட்டிருக்கேங்க. நீங்கள் இது இல்லாத கூட செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவுமே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்குறக்கே ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஓரியோ பிஸ்கெட்டில் இந்த அளவுக்குலாம் கேக் செய்யலாமான்னு சொல்லிட்டு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு கேக்குனாலே சாக்லேட் கேக்னா தான் ரொம்பவுமே பிடிக்கும். நீங்கள் ஓரியோ பிஸ்கெட் வச்சு இந்த மாதிரிலாம் கேக் செஞ்சு கொடுங்க, ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ஓரியோ பிஸ்கட் வச்சு இந்த மாதிரி கேக்கெல்லாம் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு லைக் பண்ணுங்கள். அப்படியே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய ரெசிபி பார்க்க நம்ம சேனல் ஃபோர் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. மீண்டும் ஒரு ரெசிபியுடன் வரேன். தேங்க்யூ.